இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்கள், வரவேற்புகள். யாராவது இன்று எங்களோடு முதல் முறையாக புதிதாக இணைந்திருந்தால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த வரவேற்பு. இன்று கனடாவில் மதர்ஸ் டே என்று சொல்வோம். அதனால் எங்களுடைய எல்லா தாய்மார்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். சங்கீதம் 101 இன்று நாங்கள் பார்க்க போகும் 2ஆம் பகுதி. நான் நினைக்கவில்லை இந்த 8 வசனங்களை வைத்து நாங்கள் 2 பாடங்களை செய்ய முடியும் என்று. ஆனால் அவ்விதமாக ஆண்டவர் என்னை வழிநடத்தினார். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் படித்த சத்தியங்களை குறித்த சுருக்கத்தை ஆரம்பத்தில் பார்ப்போம். தாவீது ராஜா தன் அரசியலை குறித்து, ராஜ்யத்தை குறித்து எடுத்த தீர்மானங்கள். இது ஒரு மிக நல்ல காரியம். நாங்கள் எல்லாரும் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு மிகவும் வல்லமையான வார்த்தை பாவிக்கப்படுகிறது, ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்வோம். டிசிஷன் மேக்கிங்கை பார்க்கிலும் ரெசல்யூஷன்ஸ். தமிழ்ல 2 வித்தியாசமான வார்த்தைகள் இல்லை, தீர்மானங்கள் என்று தான் சொல்லப்பட்டுள்ளது. தாவீது எடுத்த தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை நாங்கள் 4 முக்கிய பிரிவுகளாக பிரித்து படிக்கலாம். முதலாம் பிரிவு உறவு தீர்மானங்கள், உறவு சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள். தேவனோடு அவர் வைத்திருக்கும் உறவு, அதை குறித்த தீர்மானங்கள். மாத்திரமல்ல, தன் ராஜ்யத்தில் இருக்கும் மக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்பதை குறித்து தீர்மானங்கள். 5 விதமான மக்களோடு அவர் எந்தவித தொடர்பும் வைக்க மாட்டார் என்று தெளிவாக எடுத்து சொன்னார். அதே போல் 2 விதமான மக்களோடு ஒரு நெருங்கிய உறவை அவர் பேணி வளர்ப்பார் என்றும் நாங்கள் போன முறை படித்தோம். 2ஆம் முக்கிய தலைப்பு தனிப்பட்ட தீர்மானங்கள். தன்னுடைய வாழ்க்கையை குறித்து, ரகசிய வாழ்க்கையை குறித்து, உள்ளார்ந்த வாழ்க்கையை குறித்து அவர் எடுத்த தீர்மானங்கள். இதுவும் மிக மிக முக்கியம், அவசியம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உள்ளார்ந்த வாழ்க்கையை குறித்து நாங்கள் எடுக்கும் தீர்மானங்கள். வேறு யாரும் பார்க்க முடியாத எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை. மூன்றாவது முக்கிய பிரிவினை வீட்டு வாழ்க்கை தீர்மானங்கள். தன்னுடைய குடும்பத்தை குறித்து, வீட்டை குறித்து அவர் எடுத்த தீர்மானங்கள். இதுவும் எங்களுக்கு எவ்வளவு அவசியம். எங்களுடைய வீட்டில் நாங்கள் பொறுப்புள்ள முறையில் நடக்க வேண்டும், முன்மாதிரியலாக நடக்க வேண்டும் என்ற முறையில் எல்லாம் தாவீது தீர்மானங்களை எடுத்தார். அசுத்தமான எந்த காரியத்தையும் அவர் கண்முன் வைக்க மாட்டார் என்ற தீர்மானத்தை எல்லாம் எடுத்தார். 4ஆவதாகத்தான் தன் தேசத்தை குறித்த தீர்மானங்களை எங்களுக்கு எடுத்து சொல்கிறார். நாட்டை குறித்து, தேசத்தை குறித்து அவர் எப்படி தேசத்தை கையாள போகிறார், அரசாட்சி செய்ய போகிறார் என்றெல்லாம் தீர்மானங்கள் எடுத்து அவற்றை இந்த சங்கீதத்தில் நாங்கள் படிக்கிறோம். மிக அருமையான சங்கீதம், மிக அவசியமான சங்கீதம். நாங்கள் மிகவும் கவனம் எடுத்து படிப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பது. இப்படிப்பட்ட தீர்மானங்களை தாவீது எடுக்கும் பொழுது அவனுடைய மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். இவற்றை எல்லாம் நான் எப்படி கடைபிடிக்க போகிறேன்? தீர்மானங்களை எடுத்து சொல்வது மிக 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 சுலபம். ஒரு வருட கடைசி நாளில் அநேகர் தீர்மானங்கள் எடுப்பார்கள், புதிய வருடத்திற்கான தீர்மானங்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும், அப்படிப்பட்ட தீர்மானங்கள் 2-3 நாள்ல முறியடிக்கப்படும். அவற்றை எங்களால் காக்க முடியாது. அதனால் தாவீதின் மனதிலும் இந்த சந்தேகம் இருந்திருக்க வேண்டும். இந்த தீர்மானங்களை எல்லாம் நான் எப்படி கடைபிடிக்க போகிறேன்? அதற்கு மிகவும் அருமையாக 2ஆம் வசனத்தில், இதை நீங்கள் கவனமாக வாசிக்காவிட்டால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள். யூ வாண்ட் பிக் இட் அப். இதை நீங்கள் கவனமாக வாசித்தால் தான் இந்த சத்தியத்தை நீங்கள் கண்டு கொள்ள போகிறீர்கள். 2ஆம் வசனத்தில் ஒரு கேள்விக்குறியாக எழுப்பப்பட்ட
ஒரு ஒரு சத்தியம், ஒரு வாஞ்சை. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? மூன்று வார்த்தைகள். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஆண்டவரே, நான் இந்த தீர்மானங்களை எல்லாம் செய்து விட்டேன், எழுத்தில் எழுதி வைத்து விட்டேன். ஆனால் இதை நான் எல்லாம் கடைபிடிப்பதற்காக நீர் எப்பொழுது என்னை வந்து சந்திக்க போகிறீர்? நீர் எப்பொழுது என்னை வல்லமைப்படுத்த போகிறீர்? அதுதான் தாவீதின் கேள்வி. அது எங்களுடைய கேள்வியாகவும் அமைய வேண்டும். தேவனுடைய உதவி இல்லாமல் எந்த தீர்மானத்தையும் நாங்கள் கடைபிடிக்க முடியாது. நாங்கள் தோல்வி அடைவோம், வீழ்ச்சி அடைவோம். தேவன் எப்படி எப்பொழுது வருவார்? அதை நாங்கள் அந்த ரெண்டு விதமாக பிரிக்கலாம். தேவன் எப்படி வருவார், எப்பொழுது வரப்போகிறார்? என்னை சந்திக்க, என்னை வல்லமைப்படுத்த, இந்த காரியங்களை எல்லாம் நான் பூர்த்தி செய்வதற்கான வல்லமையை தேவன் எப்பொழுது எனக்கு கொடுக்க போகிறார்? இதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு சத்தியம், தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் வைப்பதின் முக்கியத்துவம். அந்த நெருங்கிய ஐக்கியம் இருந்தால்தான் நாங்கள் எதையும் சாதிக்க முடியும். இல்லாவிட்டால் எதையும் சாதிக்க முடியாது. சுய பலத்தினால், சுய முயற்சியினால் நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது. தேவனோடு ஒரு நெருங்கிய ஐக்கியம் வைத்திருக்க வேண்டும். வசந்தி சகோதரி பாடிய அந்த பாடலில் ஒரு வாக்கியம் என்னை மிகவும் கவர்ந்தது. உம் மார்பில் நான் சாய்ந்திருக்க வேண்டும். யோவானை போல் தேவனுடைய மார்பில் சாய்ந்திருந்தால்தான் நாங்கள் வெற்றி பெற முடியும். அதற்கான ஒரு ஆவல், ஆசை இருக்க வேண்டும். தேவன் வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு வாஞ்சை, ஆவல் என்னிடத்தில் காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் அந்த ஆவல், வாஞ்சையை பூர்த்தி செய்வார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, ஆவல் என்னிடத்தில் இருக்கின்றதா என்பதை நான் என்னிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் எப்பொழுது என்னோடு இடைப்படுவார்? அதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், அப்படிப்பட்ட கேள்வியையும் நாங்கள் கேட்கலாம். தேவன் எப்பொழுது இடைப்படுவார்? இதை வைத்து அடுத்த ஸ்லைடில் நாங்கள் தேவன் எப்பொழுது எங்களிடத்தில் வருவார் என்பதை குறித்து நாங்கள் ஒரு பெட்டியை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பெட்டியில் உங்களுக்கு 10 காரியங்களை எடுத்து சொல்ல போகிறோம். இந்த 10 காரியங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதி வைத்திருக்க வேண்டும். இதை நாங்கள் உங்களுக்கு PDF-ஆக அனுப்பி வைப்போம். ஆனால் உங்களால் முடியும் என்றால் இப்பொழுது கூட உங்களுடைய சொந்த கையெழுத்தினால் இதை உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில் எழுதி கொள்ள முடியும். முதலாவது, தேவ வல்லமை என்மேல் இறங்க வேண்டும். நான் மிகவும் பலவீனன். நான் மிகவும் எளிதில் வீழ்ச்சியடைய கூடியவன். எனக்கு இருக்கும் பாதங்கள் மண் பாதங்கள், களிமண் பாதங்கள். மிகவும் எளிதில் நான் விழ முடியும். அதனால் தேவ வல்லமை என்மேல் இறங்க வேண்டும். பரிசுத்தாவியானவரின் வல்லமை என்மேல் இறங்க வேண்டும். அந்த வல்லமை இல்லாமல் நான் செயல்பட முடியாது. இந்த அனாயிண்டிங் என்ற வார்த்தை இன்று பெரிதளவில் பாவிக்கப்படுகிறது. அபிஷேகம். அதற்கு எவ்வளவோ வித்தியாசமான கருத்துக்கள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தைக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கு. அபிஷேகம் என்று சொன்னால், தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை நான் முழுமையாக தேவ மகிமைக்காக செய்வதற்கான வல்லமை கொடுக்கப்படுவது. அதுதான் அனாயிண்டிங், அபிஷேகம். எங்கள் எல்லாருக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட பொறுப்புகள் இருக்கு, ஊழியங்கள் இருக்கு. அது எங்கள் வீட்டிலேயே ஆரம்பமாகும்.
வீட்டில்தான் முதல் ஆரம்பம். அவற்றை நான் முழுமையாக நிறைவேற்றுவதற்காக தேவ வல்லமை எனக்கு கொடுக்கப்படும். அதுதான் அபிஷேகம். அந்த விளக்கத்தை தயவு செய்து மறந்து விட வேண்டாம், குழப்பம் அடைய வேண்டாம். வெவ்வேறு விதமாக அபிஷேகத்தை சிலர் தங்கள் பிரயோஜனத்துக்காக மாற்றி அமைத்து பிழையான விதத்தில் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும், அபிஷேகம் என்று சொன்னால் தேவனால் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் பொறுப்புகள், கடமைகள், ஊழியங்கள், இவற்றை நேர்த்தியான முறையில் தேவ மகிமைக்காக நான் பாவிப்பதற்கான செய்வதற்கான தேவ வல்லமை கொடுக்கப்படுவதுதான் அபிஷேகம். முதலாம் காரியம், தேவன் எப்பொழுது என்னை வந்து சந்திப்பார்? எதற்காக என்னை வந்து சந்திக்க வேண்டும்? தேவ வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக. இரண்டாவது, தேவ ஞானம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஒரு நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய சொந்த அறிவினால் அதை நான் சாதிக்க முடியாது. எனக்கு தெரியாத எவ்வளவோ காரியங்கள் இருக்கு. அதனால் தேவ ஞானம் எனக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவ ஞானம் இல்லாமல் நான் ஒரு நாட்டை சரியான விதத்தில் வழிநடத்த முடியாது. என் குடும்பத்தை கூட என்னால் சரியான விதத்தில் வழிநடத்த முடியாது. எல்லா அரசர்களிலும் தேவ ஞானத்தை பெரிய விதத்தில் பெற்றுக்கொண்டவர் சொலமன் ராஜா. சொலமன் ராஜாவின் ஞானத்தை கேட்பதற்காக வெகு தூரத்தில் இருந்து மக்கள் மாத்திரமல்ல, அரசியல் தலைவர்கள் கூட வருவார்கள். ஆனால் துக்கமான காரியம், சொலமன் ராஜாவுக்கு இப்படிப்பட்ட தேவஞானம் கொடுக்கப்பட்டும் வேதத்தில் 4 புத்தகத்தை எழுதினார். இறுதியில் அவர் முட்டாள்தனமாக செயல்பட ஆரம்பித்தார். அது எங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை. அது ஒரு பெரிய சிவப்பு விளக்கு. தேவ ஞானத்தை நாங்கள் தேவ வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம், ஜெபத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதை நாங்கள் சரியான விதத்தில் பாவிக்க வேண்டும். நாங்கள் முட்டாள்களாக இறுதியில் மாற்றமடைய கூடாது. சொலமன் ராஜாவை போல் தேவ ஞானம். மூன்றாவது, தேவன் எப்பொழுது எங்களை வந்து சந்திப்பார்? மூன்றாவது, தேவ பிரசன்னம் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாவீது பாவம் செய்த பிறகு சங்கீதம் 51 என்ன ஜெபம் ஜெபித்தார்? உம்முடைய பிரசன்னத்தை என்னிடத்திலிருந்து விலக்கி கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் என்னோடே கூட இருக்காவிட்டால் நான் செயல்பட முடியாது, நான் முன்னேற முடியாது. நாங்கள் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாங்கள் தேவ பிரசன்னத்தை நாட வேண்டும். வேத வாசிப்பின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக அந்த தேவ பிரசன்னத்தோடு தான் நாங்கள் செயல்பட வேண்டும். யோசேப்பை குறித்து பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுள்ள சத்தியம் என்ன? தேவ பிரசன்னம் அவனோடே கூட இருந்தது. அதுவும் ஆச்சரியம் என்னவென்றால், யோசேப்புக்கு பைபிள் இருக்கவில்லை, ஒரு சபை இருக்கவில்லை, அந்நிய நாட்டில் ஒரு கைதியாகத்தான் இருந்தார், தனிமையில் இருந்தார். ஆனாலும் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம், தேவ பிரசன்னம் அவனோடே கூட இருந்தது என்று நாங்கள் படிக்கிறோம். தேவ பிரசன்னம் என்னோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். இந்த தீர்மானங்களை எல்லாம் நான் சரியான விதத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றார். நான்காவது, தேவ வசனம். 2 காரியங்கள் அவதானிக்க வேண்டும். தேவ வசனம் என்னை போஷிக்க வேண்டும், என்னை போதிக்க வேண்டும். தேவ வசனம் என்னை போஷிக்க வேண்டும். எப்படி நான் ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்வேனோ அதே போல் தேவ வசனம் அது எங்களுக்கு அப்பம், அது எங்களுக்கு மாம்சம். தேவ வசனம் எங்களுக்கு தண்ணீர் என்றெல்லாம் நாங்கள் தேவ வசனம் தூய பால்
என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் தேவ வசனத்தினால் நாங்கள் போஷிக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் எங்களுக்கு பலன் கொடுக்கப்படும். மாத்திரமல்ல, தேவ வசனம் எங்களை போதிக்க வேண்டும், எங்களை உணர்த்த வேண்டும். இன்றைய தினத்தில் நான் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கண்டுபிடிப்பதற்காக தேவ வசனத்தோடு நான் இடைப்பட வேண்டும். அது 4ஆம் முக்கிய சத்தியம். 5வது, தேவன் எப்பொழுது என்னோடு இடைப்படுவார்? 5வது, தேவ ஊழியக்காரர், அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகள் என்னை வழிநடத்த வேண்டும். சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார். தாவீதுக்கு நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி இருந்தார். அதேபோல் எலிஷா இவர்கள் வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள். இவர்கள் அந்த காலத்து ராஜாக்களோடு இடைப்பட்டார்கள். அவர்கள் கண்டித்தார்கள், அவர்களை தவறுகளை எடுத்து காண்பித்தார்கள். தேவ ஊழியக்காரர்கள் என்னை வழிநடத்த வேண்டும். அதை நான் கொஞ்சம் கவனமாகத்தான் எடுத்து கூறுகிறேன். ஏனென்றால் தேவ ஊழியக்காரர்கள் கூட தவறு செய்யலாம், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் தேவ ஊழியக்காரர்கள் பரிசுத்தமாக வாழும் பொழுது, தேவ ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு செயல்படும் பொழுது, நாங்கள் பயமில்லாமல் அவர்களிடம் போய் கேள்விகளை கேட்டு தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவ ஊழியக்காரர்கள் எங்களுக்கு தேவ சித்தத்தை தெளிவாக்குவார்கள். எப்படி தெளிவாக்குவார்கள்? தேவ வசனத்தின் மூலமாக. சமீபத்தில் ஒரு சகோதரி நீண்ட நேரமாக ஒரு சாட்சியை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதில் தேவ வசனத்தை குறித்து ஒரு வார்த்தை கூட அவங்க எடுத்து சொல்லவில்லை. அவங்க சொன்ன காரியங்கள் எல்லாம் அனுபவத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், மிகவும் பயங்கரமான காரியம். ஆங்கிலத்தில் அதற்கு ஒரு வார்த்தையை நாங்கள் பாவிப்போம். இட் வாஸ் வெரி சப்ஜெக்டிவ், இட் வாஸ் நாட் ஆப்ஜெக்டிவ். சிவப்பு விளக்குகள் எரிய ஆரம்பிக்கும் நாங்கள் அவ்விதமாக சாட்சி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது. அதனால்தான் தேவ வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது, தேவ மனிதர்கள் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் எங்களுக்கு தேவ சித்தத்தை தெளிவாக்குவதற்காக. நாங்களே தனிப்பட்ட முறையில் தேவ சித்தத்தை கண்டு கொள்ள வேண்டும். ஆனால் தேவ ஊழியக்காரர்கள் அதை உறுதி செய்வார்கள். எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் இருக்க வேண்டும். பரிசுத்தமான தேவ ஆவியானவரினால் வழிநடத்தப்படும் ஊழியக்காரர், அப்படிப்பட்டவர்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். தனிமையில் நாங்கள் இயங்கக்கூடாது. விசேஷமாக எனக்கு செவி கொடுக்கும் ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுக்கும் எச்சரிக்கை வார்த்தை, தனிமையாக நாங்கள் செயல்பட்டால் அது ஒரு பெரிய ஆபத்து, அது ஒரு பெரிய பயங்கரம். எங்களை சூழ்ந்து எங்கள் பாதுகாப்புக்காக சில தேவ மனிதர்கள் இருக்க வேண்டும். 6வது, இது எனக்கு மிகவும் ஒரு விருப்பமான காரியம். 6வது, தேவ தூதர்கள் என்னை காக்க வேண்டும். தேவன் எப்படி எங்களோடு இடைப்படுவார்? தேவ தூதர்கள் மூலம் இடைப்படுவார். யாத்ராகமம் புத்தகத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு. 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இது மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த பொருத்தனை. உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்ப போகிறேன். அந்த தூதன் உன்னை காக்க போகிறார், உன்னை வழி நடத்துவார். தேவ தூதர்கள் இன்று கூட எங்கள் சார்பில் செயல்பட்டு வருகிறார்கள். அது எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த தேவ தூதர்களை நாங்கள் எங்கள் கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள்.
அதற்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எங்களுக்கு முன்பாக செல்கிற தேவதூதன். அந்த தேவதூதன் 2 காரியங்களை செய்ய போகிறார் இந்த வசனத்தின்படி. ஒன்று, எங்களை காக்கப் போகிறார். 2வது, நாங்கள் சேர வேண்டிய இடத்திற்கு எங்களை சுகபத்திரமாக எடுத்து செல்வார். அவர் எங்கள் வழிகாட்டியாக அமைவார். அது 6ஆம் சத்தியம். இப்பொழுது 7வதாக அடுத்த ஸ்லைடில் 7வது, தேவ எச்சரிக்கைகள் என்னை உணர்வடைய செய்ய வேண்டும். தேவ எச்சரிக்கைகள். தேவன் எப்படி எங்களோடு இடைப்படுவார்? எப்படி வந்து எங்களை சந்திப்பார்? நாங்கள் பிழையான பாதையில் சென்று கொண்டிருந்தால், செல்ல ஆரம்பித்தால் எங்களுக்கு தேவ எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும். வித்தியாசமான முறைகளில் இந்த எச்சரிக்கைகள் எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை நாங்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. இந்த எச்சரிக்கைகள் வந்து சிவப்பு விளக்குகள். சிவப்பு விளக்கு எங்கே இருக்குமோ ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும், நில், ஸ்டாப், நில். தொடர்ச்சியாக பிரயாணத்தை எடுக்க வேண்டாம், ஆபத்துகள் இருக்கு, நில் என்று சிவப்பு விளக்கு வார்த்தைகள் இல்லாத செய்தியை எங்களுக்கு கொடுக்கும். பச்சை விளக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றது? நீ முன்னோக்கி பிரயாணம் எடுக்கலாம், எல்லாம் பாதுகாப்பாக இருக்கின்றது, நீ பயமில்லாமல் முன்னோக்கி பிரயாணம் எடு. அது பச்சை விளக்கு. சிவப்பு விளக்கு வந்து நில். உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு சந்தேகம் வந்தால் அது வந்து ஒரு சிவப்பு விளக்கு. உடனடியாக தீர்மானங்கள் எடுக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். தேவ வசனத்தின் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக எங்களுக்கு எச்சரிக்கைகளை கொடுக்கிறார். அதற்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் உதாசீனம் செய்ய முடியாது. 8வதாக, தேவ நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். தேவன் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்றால் தேவ நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அதே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்கள், அந்த கடைசி 2 வார்த்தைகள், உன்னிடத்தில் வந்து. அதே வார்த்தைகளை தான் தாவீது சங்கீதம் 101 பாவிக்கிறார். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என்னை எப்பொழுது நீர் ஆசீர்வதிப்பீர். அதற்கான கேள்வி இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேவன் தம்முடைய நாமத்தை எங்கே பிரஸ்தாபப்படுத்துகிறாரோ அந்த ஸ்தானத்தில் அவர் எங்களை சந்திப்பார். நாங்களும் தேவ நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அந்த இடத்தில் தேவன் வந்து எங்களை சந்திப்பார். 9வது, தேவன் எப்பொழுது எங்களை வந்து சந்திப்பார்? தேவ ஜனம் எனக்காக ஜெபிக்கும் நேரத்தில். அதனால்தான் எல்லாரிடத்திலும் நான் ஜெபத்திற்காக ஒரு பிச்சைக்காரனை போல் வேண்டிக் கொள்வேன். ஐயோ, தயவு செய்து எனக்காக ஜெபிங்க, 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 ஜெபிங்க. வேறொன்றும் அவசியம் இல்லை. நீங்க எனக்காக முடியுமென்றால் ஒரு நாள் 3 முறை ஜெபித்தால் அது நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிக பெரிய ஆசீர்வாதம். தேவ ஜனம் எனக்காக ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் என்னிடத்தில் வருவார், என்னோடு இடைப்படுவார். 10வது, தேவ கிருபை என்னை எல்லா சோதனைகளிலும் தாங்க வேண்டும். தேவ கிருபை. ஒரு நாட்டை அரசாட்சி செய்வது சுலபமான காரியம் அல்ல. ஒரு குடும்பத்தை சரியான வழியில் வழிநடத்துவது ஒரு சுலபமான காரியம் அல்ல. என் தனிப்பட்ட வாழ்க்கையை, ரகசிய வாழ்க்கையை தேவ நாமத்தின் மகிமைக்காக முன்னெடுத்து செல்வது சுலபமான காரியம் அல்ல.
உறவுகளை பேணி வளர்ப்பது சுலபமான காரியம் அல்ல. அது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன சோதனைகள் வந்தாலும் தேவ கிருபை என்னை தாங்க வேண்டும். நிச்சயமாக தேவ கிருபை எனக்கு கொடுக்கப்படும். அதை குறித்து சந்தேகமே இல்லை. வெவ்வேறு இடங்களில் ஆண்டவர் அதை எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். ஸோ தேவன் எப்பொழுது என்னை வந்து சந்திப்பார். இந்த 10 காரியங்களையும் நீங்கள் மனதில் வைத்திருந்தால் அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக அமையும். அந்த 2ஆம் வசனத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இந்த ஒரு பெட்டியில் நீங்கள் காணலாம், இந்த 10 காரியங்கள் மூலமாக. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். அடுத்த ஸ்லைடில் சரி, தாவீது ராஜா தீர்மானங்களை செய்தார். நான் என்னை குறித்து சிந்தனை செய்யும் பொழுது நான் எடுத்த தீர்மானங்கள் என்ன? இந்த தீர்மானங்களை எடுப்பதற்கு ஒரு நபர், தாவீது ராஜா ஒருவர், இன்னும் ஒருவர் வந்து ஜொனத்தன் எட்வர்ட்ஸ். இவர் அமெரிக்கா தேசத்தில் நம்ப முடியாத காரியம், தன்னுடைய 19ஆம் வயதில் 70 தீர்மானங்களை தனக்காக செய்து கொண்டார். 2 வருட காலத்தில் இந்த தீர்மானங்களை எல்லாம் அவர் எழுத்தில் எழுதி வைத்திருந்தார். அந்த பிரக்கெட்ல போடப்பட்டுள்ள காலம்தான் அவர் வாழ்ந்த காலம். 1722, 1723 அந்த 2 வருஷங்களில் தான் ஜொனத்தன் எட்வர்ட்ஸ் தன்னுடைய 19ஆம் 20ஆம் வயதில் அவர் எழுதிய 70 தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் நீங்கள் கூகுளுக்கு போய் ஜொனத்தன் எட்வர்ட்ஸ் ரெசல்யூஷன்ஸ் என்று எழுதினால் இந்த 70 தீர்மானங்களும் அப்படியே பட்டென்று வரும். மாத்திரமல்ல, சில நவீன ஊழியக்காரர், விசேஷமாக ஜான் பைப்பர் என்ற பிரபல ஊழியக்காரர், அந்த 70 தீர்மானங்களையும் இன்றைய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் அவற்றை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அதை மிக திறமையாக மொழிபெயர்த்திருக்கிறார். ஸோ நீங்கள் 70ஐயும் ஒரு நாளில் வாசித்து கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மாதமாவது எடுக்கும் இந்த 70ஐயும் நீங்கள் வாசித்து கவனமாக நீங்கள் சிந்தனை செய்து அதன்படி நடப்பது. அதனால்தான் ஜொனத்தன் எட்வர்ட்ஸ் மிக வல்லமையாக தேவனால் பாவிக்கப்பட்டார், எழுப்புதலை கொண்டு வருவதற்காக. ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், he was a revivalist preacher. எழுப்புதலை கொண்டு வருவதற்காக தேவனால் வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஊழியக்காரன் ஜொனத்தன் எட்வர்ட்ஸ். ஆனால் அதற்கு அஸ்திவாரமாக அமைந்தது என்ன? அவர் செய்த இந்த 70 தீர்மானங்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று 19-20 வயதுள்ள ஒரு வாலிபன் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எழுதுவாங்களா? இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு வாலிபனை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை. இன்றைய வாலிபர்கள் அவ்வளவு ஆழமாக சிந்தனை செய்ய மாட்டார்கள். அதனால் தான் துக்கமான காரியம், எதிர்காலத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் முன்வரப் போகிறார்கள். ஜொனத்தன் எட்வர்ட்ஸை போன்ற ஊழியக்காரர்கள் முன்வர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தீர்மானங்களின்படி நாங்கள் நடக்க எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நான் எனக்காக செய்த கிட்டத்தட்ட 18 தீர்மானங்களை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விருப்பப்படுகிறேன். இதை நீங்கள் உங்களுடைய தீர்மானங்களாக பாவிக்க வேண்டும் என்றால் அதில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்களே உங்களுக்காக தீர்மானங்களை செய்து கொள்வது நல்லது. இது என்னுடைய 18. நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நான் 18ஓடு நிப்பாட்டினேன். 70 வரைக்கும் நான் போகவில்லை. ஏன்? அதை என்னால் கடைபிடிக்க முடியாது. இந்த 19 கடைபிடிப்பது எவ்வளவு பெரிய சவால்.
70 எழுதுனா என்னுடைய கதி என்ன? ஸோ அதனால் ஆரம்பத்தில் நான் 25 எழுத வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். ஆரம்பத்தில் ஒரு 5 எழுதி அதை உங்களால் கடைபிடிக்க முடியும் என்றால் அது ஒரு நல்ல ஆரம்பம். பிறகு அந்த 5 நீங்கள் 10 மாற்றலாம். இப்ப நான் கிழட்டு வயதுக்குள் வந்தபடியால் என்னால் 18 எழுதக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக இந்த 18ஐயும் என்னுடைய 19ஆம் வயதில் நான் எழுதியிருக்கவே மாட்டேன். ஸோ ஓகே, இந்த 18ஐயும் நாங்கள் கொஞ்சம் வேகமாக பார்ப்போம். நான் தினமும் என்ற வார்த்தையை முக்கிய வார்த்தையாக பாவித்து, அதனால்தான் அந்த தினமும் என்ற வார்த்தை கோடிடப்பட்டுள்ளது. முதலாவது, தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து தேவ குரலுக்கு செவி கொடுப்பேன். நான் ஏன் தேவ வசனத்தை வாசிக்கிறேன்? நான் ஏன் தேவ வசனத்தை தியானிக்கிறேன்? தேவ குரலை கேட்பதற்காக, கடமைக்காக அல்ல. சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 5 அதிகாரங்கள் வாசித்தேன். சரி, தேவ குரல் உங்களோடு என்ன சொன்னது? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. அப்ப 5 அதிகாரங்கள் வாசித்து என்ன பிரயோஜனம்? தேவ குரலை நான் கேட்க வேண்டும். தேவ வசனத்தின் மூலமாக தினமும் அவர் குரலை கேட்க வேண்டும். எங்கள் தேவைக்கேற்றபடி தேவன் எங்களோடு பேசுவார். அதை நான் என் வாழ்க்கையில் கண்டிருக்கிறேன். என்னுடைய தேவைக்கேற்றபடி தேவன் என்னோடு பேசுவார். அது முதலாம் தீர்மானம். 2வது, தினமும் ஜெபிப்பேன். இதை 3 விதத்தில் நாங்கள் சாதிக்கலாம். 3 விதத்தில். ஒன்று, மௌனமாக. நான் பெரிதளவில் ஜெபிப்பது மௌனமாக. நான் குரல் கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பது குறைவு. ஆனால் என்னால் மௌனமாக ஜெபிக்க முடியும். அதை நான் ஒரு ஒழுக்கமாக என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன். It came as a discipline to pray silently. ஆனால் குரல் கொடுத்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் அப்பொழுது பிசாசு உங்கள் குரலை கேட்கலாம். அப்ப அவன் பயந்து ஓடுவான். குரல் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எளிதில் தூங்க மாட்டீர்கள். குரல் கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கவன சிதறல் ஏற்படாது. இந்த மௌனமாக ஜெபிக்கும் பொழுது மிக எளிதில் தூங்கலாம், கவன சிதறல் ஏற்படலாம். அது ஒழுக்கத்தின் மூலமாக நாங்கள் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு 3ஆம் முறையும் இருக்கு, எழுத்தின் மூலமாக. சங்கீத புத்தகங்களை எடுத்து பார்த்தால் எழுத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஜெபங்கள். நாங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைய வேண்டும். சங்கீதக்காரன் எழுத்தில் எழுதி வைத்திருந்தபடியால் இன்று நாங்கள் அந்த ஜெபங்களை எங்கள் பிரயோஜனத்திற்காக பாவிக்க முடியும். ஜெபங்களை எழுதுவதும் மிக 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 நல்லது. அது மாத்திரமல்ல, முடியும் என்றால் இன்னும் ஒரு விசுவாசியோடு ஒன்று சேர்ந்து ஜெபிப்பேன். இதை ஒவ்வொரு நாளும் செய்வது கஷ்டம். ஆனால் இயன்றளவு இன்னும் ஒரு விசுவாசியோடு ஒன்று சேர்ந்து தொலைபேசி மூலமாக ஜெபிப்பது, அதுவும் நான் செய்துள்ள ஒரு தீர்மானம். நேற்று நான் ஒரு திருமண கொண்டாட்டத்திற்காக சென்றிருந்தேன். அதற்கு நீண்ட தூரம் பயணம் எடுக்க இருந்தது, கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள். நான் என்னை ஒருவர் எடுத்துக்கொண்டு சென்றார். திரும்பி வரும் பொழுது இன்னும் ஒரு நபர் என்னை வீட்டுக்கு கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அநேக காரியங்களே எனக்கு சொன்னார். வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வரும் பொழுது 2 மணித்தியாலங்கள். நாங்கள் என் வீட்டுக்கு வரும் பொழுது நான் சொன்னேன், தம்பி, நான் உனக்காக ஜெபிக்க வேண்டும். நீ எவ்வளவோ காரியங்களை சொல்லி இருக்கிறார், உனக்கு எவ்வளவோ சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் என்று சொல்லி நான் அவரோடு வாகனத்துக்குள்ளேயே ஜெபித்தேன். அவர் கூறிய வார்த்தைகளை வைத்து நான் அவருக்காக ஜெபித்தேன். இப்பொழுது நான்
அவரை ஒரு ஜெப தோழனாக நான் ஏற்றுக்கொள்ள நான் அவரோடு கதைக்க வேண்டும். ஜெப தோழர்கள், பிரேயர் பார்ட்னர்ஸ். ஸோ அதுவும் நான் செய்த ஒரு தீர்மானம். ஜெப தோழர்கள் எனக்கு அவசியம், உங்களுக்கும் அவசியம். 2-3 பேராவது இருக்க வேணும். வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது இந்த ஜெப தோழர்களோடு ஜெபிப்பது. மூன்றாவது, தினமும் பாவ அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நான் என்னை பற்றி நன்றாக நான் அறிந்திருக்கிறேன், விளங்கி கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பாவி, பயங்கர பாவி. ஸோ ஒவ்வொரு நாளும் பாவம் என்னை வந்து தாக்குகிறது, சிந்தனைகளில் என்னை வந்து தாக்குகிறது, உணர்ச்சிகளில் என்னை தாக்கும், மனப்பான்மையில் என்னை வந்து தாக்கும், கிரியைகளில், வார்த்தைகளில் என்னை வந்து தாக்கும். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் இதை கண்டிப்பாக செய்வதுண்டு. நான் பாவ அறிக்கை செய்து அதை நான் திட்டவட்டமாக ஆண்டவருக்கு எடுத்து சொல்வேன். இன்று ஆண்டவரே, நான் ஒரு அரமணி தியாலத்தை வீணாக்கினேன், நான் வருத்தம் அடைகிறேன் அதை குறித்து. நான் ஆண்டவரே ஒருவரோடு ஒரு நீண்ட சம்பாஷணையில் ஈடுபட்டேன். அதில் அந்த சம்பாஷணையில் பாதி நேரம் வீணான நேரம். எதையோ பற்றி எல்லாம் கதைச்சோம். அது அவசியமற்ற பேச்சு. மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னித்தருளும். தினமும் பாவ அறிக்கை, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுவது எவ்வளவு அவசியம். 4ஆம் தீர்மானம், தினமும் மற்றவர்களை குறித்து விசாரிப்பேன். I will express care and concern for others. ஸோ எனக்கு எவ்வளோ பேர் என்ற வாட்ஸ்அப் குரூப்லேயே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 பேர்கள் இருக்கு வாட்ஸ்அப் குரூப்ல மாத்திரம். இமெயில்ல இன்னும் எவ்வளவோ எண்ணிக்கையற்ற நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் விசாரிப்பது இயலாத காரியம், மிகவும் முடியாத காரியம். ஆனால் பிறந்த தினங்கள், திருமண மரண நினைவு தினங்கள் நல்ல நாட்கள் விசாரிப்பதற்காக. இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு உங்களோட பிறந்த தினம். எவ்வளவு வயசு உங்களுக்கு? இந்த கடந்த வருடம் எப்படி இருந்துச்சு என்றெல்லாம் விசாரித்தல், ஜெபித்தல். சில சமயங்களில் ஒரு பெயரை ஆண்டவர் எங்கள் மனதுக்குள் திரும்ப திரும்ப கொண்டு வருவார். அதன் அர்த்தம் என்ன? இவனை குறித்து விசாரி. ஒரு டெலிபோன் கொடு, எப்படி இருக்கிறாங்க என்று விசாரித்து பார். அப்பொழுது நீங்களே அதிர்ச்சி அடைவீர்கள் அவர்கள் கொடுக்கும் பதில்கள். ஸோ இதையும் நான் ஒரு தீர்மானமாக செய்திருக்கிறேன். தினமும் மற்றவர்களை குறித்து விசாரித்தல். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? ஆங்கிலத்தில் சொல்வோம், we live a self-absorbed life. சுயத்தை மையமாக வைத்து இயங்கும் ஒரு வாழ்க்கை. நானும் என் குடும்பமும், அவ்வளவுதான். மற்றவங்க இருந்தா இல்லாம போனா அதுக்கு என்ன? நான் ஏன் அக்கறை காண்பிக்க வேண்டும்? அதுக்காகத்தான் பாஸ்டர்மார் இருக்கிறாங்க. அது மிகவும் பிழையான சிந்தனை. ஸோ இது நான் எடுத்த ஒரு தீர்மானம். தினமும் ஏதாவது ஒரு நபரை குறித்தாவது நான் விசாரிப்பேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப அடுத்த ஸ்லைடில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். நான் எடுத்த 5ஆம் தீர்மானம், தினமும் மற்றவர்களை குறை சொல்லுகிறதை தவிர்ப்பேன். ஆனால் அவர்கள் பாவங்களை, பலவீனங்களை நான் அவர்களை நேசிக்கிறபடியால் அதை சுட்டி காட்டுவேன். இது ஒரு மிக கஷ்டமான காரியம். குறை சொல்வது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். எங்கள் எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கு. அந்த குறைகளை கண்டு அதை குறித்து கதைப்பது மிக சுலபம். ஸோ குறை சொல்லுகிறதை குறைத்து கொண்டு, ஆனால் ஒருவருடைய பாவங்கள், பலவீனங்களை சுட்டி காட்டுவது
அதிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவதற்காக அது ஒரு நல்ல காரியம். அதை அன்போடு செய்ய வேண்டும், சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். அது நான் எடுத்த 5ஆம் தீர்மானம். அதேபோல் மற்றவர்கள் என் குறைகளை, பலவீனங்களை, பாவங்களை எடுத்து சொல்ல நான் அனுமதி கொடுக்க வேண்டும். நான் அனுமதி கொடுக்க வேண்டும். 6வது, தினமும் குடும்பத்தோடு நேரம் செலவழித்து விளையாடுவேன். நான் வேண்டும் என்று அந்த விளையாடுவேன் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறேன். நான் சென்ற அந்த திருமணத்துக்கு அந்த தகப்பன் 5 பிள்ளைகள். இது இளைய மகனுடைய திருமணம். அவர் சொன்ன காரியம் என்னை ஆச்சரிய கடலில் எடுத்து சென்றது. அவர் இந்த ட்ரக்களை ஓட்டி செல்பவர். ஸோ அநேக நேரம் வீட்டில் இருக்க மாட்டார். நீண்ட தூரங்கள் இந்த ட்ரக்களை ஓட்டிக்கொண்டு போவார், கனடாவிலும் அமெரிக்காவிலும். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் என் மனதை பெரிதளவில் கவர்ந்தது. நான் எப்பொழுதும் என் குடும்பத்தினருக்காக நேரத்தை அமைப்பேன், அதோடு நின்று விட்டாலே போதும். அதுக்கு பிறகு அவர் பாவித்த வார்த்தை தான் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவர்களோடு விளையாடுவதற்காக. நாங்கள் இந்த விளையாடுதல் என்ற வார்த்தையை பெருசா கருத்தில் எடுப்பதே இல்லை. நாங்கள் பரிசுத்தவான்களாக நடிக்கிறோம். நான் பெரிய போதகன், இந்த கையில பயங்கர பெரிய பைபிள் இருக்க வேண்டும், 2 கையிலே. இங்க பிள்ளைகள் வாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா என்னோடு எப்பவும் வளர்ந்து பந்து விளையாடுவார். அப்பா என்னை சர்க்கஸுக்கு எடுத்துட்டு போக மாட்டாரா? அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காக ஐஸ்கிரீம் கடைக்கு என்னை எடுத்து செல்ல மாட்டாரா? அப்பா என்னை தன்னுடைய பைசிக்கல்ல வைத்து கொஞ்சம் தூரம் என்னை எடுத்து செல்ல மாட்டாரா? அந்த சிந்தனைகள் வருவது மிக 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 குறைவு. நான் இப்பொழுது ஊழியக்காரரை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அந்த கேள்விதான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளோடு விளையாடுனீங்களா? என்னங்க அப்படி சொல்றீங்க, நாங்க ஆத்துமாக்கள் எல்லாம் அழிந்து போகுது. அது ஆண்டவர் கவனிப்பார், நீங்க வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நீங்கள் ஆதாயம் செய்ய வேண்டுமே. பிள்ளைகளோடு விளையாடினால்தான், கவனமா கேளுங்கள், அவர்களோடு ஜெபிக்கலாம். நாங்க ஆங்கிலத்தில் சொல்றது a family that prays together stays together. அது உண்மை. ஆனா நான் அதை கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறேன். a family that plays together and prays together, they stay together. ரெண்டும் அவசியம். ஆங்கிலத்தில் அழகாக P வார்த்தை வருது. play and pray. play and pray. நான் என் மகனை சந்திக்க போகும் பொழுது எல்லாம் போர்ட் கேம்ஸ் விளையாட அவர் என்னை அழைப்பார். அப்பா ஒரு போர்ட் கேம் விளையாடுவோம். இப்போ பயங்கர புதிய போர்ட் கேம்ஸ் இருக்கு, திறமையான இந்த போர்ட் கேம்ஸ். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான போர்ட் கேம் வந்து சீக்வன்ஸ் என்ற போர்ட் கேம். அதை அப்படியே மேசையில விரித்து போட்டு நாங்கள் அந்த விளையாட்டை விளையாட ஆரம்பிப்போம். அது ஒரு அருமையான நேரம், தங்கமான நேரம். மகனோடு என் மருமகளோடு இந்த போர்ட் கேம்ஸ் விளையாடுவது. தினமும் குடும்பத்தோடு நேரம் செலவழித்து விளையாடுவேன். 7வது, தினமும் தேக அப்பியாசத்தில் ஈடுபடுவேன். ஐயோ, ஏன் பாச இதை சொல்றீங்க? நாங்க எல்லாம் ஆவிக்குரிய மக்கள் தானே, ஆவியானவர் என் சரீரத்தை பார்த்து கொள்வார் தானே. எவ்வளவு பேர் எனக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க. ஆவியானவர் என் சரீரத்தை பார்த்து கொள்வார் தானே. அப்ப நான் கொடுக்கிற பதில், ஆவியானவர் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டார். ஆவியானவர் உங்களை ஒரு சோம்பேறியாக மாற்ற மாட்டார். தேக அப்பியாசம் எடுப்பது உங்களுடைய பொறுப்பு, என்னுடைய பொறுப்பு. எங்கள் சரீரம் தேவாலயம், அதை காத்துக்கொள்வது என்னுடைய பொறுப்பு. இதுவும் நான் ஒரு தீர்மானமாக எடுத்து, நான் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்லலாம், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் மிக திறமையாக அதை கடைபிடித்து வருகிறேன். ஒரு வாரத்திற்கு கிட்டத்தட்ட 5 முறை நான் தேக அப்பியாசத்தில் ஈடுபடுவேன். சில சமயங்களில் 10 கிலோமீட்டர்ஸ் நடப்பேன். 5 km ஒரு திசையில்,
5 km மற்ற திசையில். ஸோ இது நான் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற காரியம் என்றபடியால் நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். இது என்னுடைய தீர்மானம். தினமும் தேக அப்பியாசத்தில் ஈடுபடுவேன். பரிசுத்தாவியானவரின் பெயரை நான் சும்மா எடுக்க மாட்டேன். டோன்ட் டேக் காட்ஸ் நேம் இன் வேன். எவ்வளவு சுலபமாக நாங்கள் பரிசுத்தாவியானவருடைய பெயரை பாவிக்கிறோம். அதை நாங்கள் தவிர்க்க வேண்டும். தேக அப்பியாச விஷயத்தில் அது என்னுடைய பொறுப்பு. அது என்னுடைய பொறுப்பு. நான் எடுக்க வேண்டிய தீர்மானம். 8வது, தினமும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்வேன். ஏதாவது ஒரு முறையில் துண்டு பிரதி கொடுக்கலாம், ஒரு சின்ன சாட்சி வார்த்தை கொடுக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு சின்ன விசாரணை செய்யலாம். இந்த திருமண கொண்டாட்டத்தில் என் பக்கத்தில் உணவு நேரத்தில் உட்கார்ந்திருந்தவர் உடனடியாக எனக்கு தெரிந்தது இவர் பௌத்த சமயத்தை சேர்ந்தவர். அவருடைய கையில் அந்த நூல் கட்டப்பட்டிருந்தது. ஸோ நான் ஆரம்பத்தில் நாங்கள் பொது காரியங்களை பற்றி கதைத்தோம். அப்புறம் இறுதியில் நான் கொஞ்சம் வார்த்தைகளை பேசுவதற்காக அழைக்கப்பட்டேன், ஜெபிப்பதற்காக அழைக்கப்பட்டேன். அதற்கு பிறகு நான் யார் என்று அவருக்கு கொஞ்சம் இப்போ விளக்கம் வந்திருக்கு. அப்போ நான் சொன்னேன், ஐயா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன புத்தகத்தை கொடுக்க போறேன், நீங்க அதை வாசிப்பீங்களா? அவருடைய அனுமதியை கேட்டேன். அவர் சொன்னார், நிச்சயமாக, நீங்க எதை கொடுத்தாலும் நான் வாசிப்பேன். அப்போ என்னுடைய பையிலிருந்து இந்த டெய்லி பிரெட், தினசரி அப்பம் என்ற புத்தகம், 3 மாதங்கள் உள்ளடங்கிய தியானங்கள், அந்த புத்தகத்தை அவர் கையில் கொடுத்து, அதோடு டெய்லி மேனா, தினமும் கொடுக்கப்படும் மன்னா என்று பைபிள் சொசைட்டியினால் அச்சிடப்படும் ஒரு அருமையான ஒரு 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 புல்லட்டின், அதையும் அதுக்குள்ள போட்டு நான் சொன்னேன், ஐயா, நீங்க இதை வாசிங்க, கேள்வியில் இருந்தால் நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம். அப்போ அவர் உடனே ஆவலோடு அதை எடுத்து அவர் திருப்பி திருப்பி பார்த்தார், தலையை ஆட்டி சொன்னார், நிச்சயமா வாசிப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தினமும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு நற்செய்தியை ஏதோ ஒரு விதத்தில் நான் எடுத்து சொல்வேன். துண்டு பிரதியலாக இருக்கலாம், குட்டி புத்தகங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நேரடியான சாட்சி. 9வது, தினமும் ஒரு தியான புத்தகத்தையோ வேறு புத்தகத்தையோ வாசித்து மனதை அறிவூட்டுவேன். கடைசி 2 வார்த்தைகள் முக்கியமான வார்த்தைகள். மனதை அறிவூட்டுவேன். என் மனதை நான் போஷிப்பேன். என்னுடைய வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் எனக்கு 5 நிமிஷம் ஃப்ரீயா வந்தா, அப்படியே ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கணும், கிட்ட ஒரு புத்தகம் இருக்கா என்று நான் தேடி பார்ப்பேன். ஸோ இப்பொழுது நான் கற்றுக்கொண்டேன், நான் என்னோடு ஒரு புத்தகத்தை எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் சில இடங்களில் புத்தகங்களை காண முடியாது. இது டிஜிட்டல் ஏஜ். ஸோ புத்தகங்கள் இல்லை பெருசா. ஆனால் ஒவ்வொரு நாளும் தியான புத்தகங்களை வாசித்து வேதத்திற்கு மேலாக வேறு புத்தகங்கள், அது ஆவிக்குரிய புத்தகங்களாக இருக்க அவசியம் இல்லை, சரித்திர புத்தகங்கள், பூலோக புத்தகங்கள், சில சமயங்களில் நல்ல கதைகள், குட்டி குட்டி கதைகள். ஸோ இவற்றையெல்லாம் வாசித்து என்னுடைய மனதை நான் அறிவூட்டுவேன். எனக்கு தோட்ட வேலை என்று சொன்னால் சரியான விருப்பம். ஸோ தோட்ட வேலையோடு சம்பந்தப்பட்ட சின்ன புத்தகங்களை வாசிப்பது, அதிலிருந்து நான் பெற்றுக்கொள்ளும் புத்திமதிகள், அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் இப்படி இப்படி செய்தால் உங்களுடைய தக்காளி செடி நல்லா வளரும், உங்களுடைய ரோஜா செடி நல்லா வளரும், இந்த காரியங்களை நீங்க செய்தால். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஆண்டவரை அறியாதவர்களோடு ஒரு சுலபமான உறவுக்குள் வரலாம். காமன் கிரவுண்ட் என்று சொல்வோம், பொது அறிவை பிரயோகித்து உறவுகளை ஏற்படுத்துவது. தினமும் இதை நான் செய்ய எத்தனிக்கிறேன். 9ஆம் தீர்மானம். அடுத்த ஸ்லைட். 10வது, தினமும் எல்லா சிந்தனைகளையும் இயேசுவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவேன்.
இது உங்களை பற்றி எனக்கு தெரியாத என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய பயங்கர போராட்டம். பெரிய பயங்கர போராட்டம், சிந்தனை போராட்டம். பிசாசு எங்கள் சிந்தனைகளை கைப்பற்றினால் மிகவும் எளிதில் எங்களை வீழ்ச்சி அடைய செய்யலாம். It all starts in the mind, சிந்தனை. ஸோ தினமும் எல்லா சிந்தனைகளையும் இயேசுவின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவேன். அதுதான் போராட்டம். ஸோ அது நான் எடுத்த தீர்மானம். சில சமயங்களில் படு தோல்வி அடைந்திருக்கிறேன், சில சமயங்களில் பயங்கர வெற்றியை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். தோல்வி வெற்றி, தோல்வி வெற்றி, இதுதான் என்ற வாழ்க்கை. அதனால்தான் நீங்கள் எனக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். என்னுடைய சிந்தனைகளை முழுமையாக இயேசுவின் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவது. 11ஆம் தீர்மானம், தினமும் எல்லா உறவுகளையும் பேணி வளர்ப்பேன், முறியடிக்கப்பட்ட உறவுகளை சரிப்படுத்துவேன், உள்ளத்திலிருந்து கசப்பை அகற்றுவேன். எல்லாத்தையும் நான் ஒன்றா போட்டிருக்கிறேன், ஏனென்றால் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட காரியங்கள். தினமும் எல்லா முக்கிய உறவுகளையும் பேணி வளர்ப்பேன். அது எங்க ஆரம்பம்? குடும்பம். குடும்பத்தோடு தான் அது ஸ்டார்ட். கணவன் மனைவி பிள்ளைகளோடு வைத்திருக்கும் உறவுகளை பேணி வளர்ப்பது. நான் ஒரு காரியத்தை சொல்லலாம். இங்கே கனடா போன்ற நாட்டில் வாழ்பவர்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவங்களோடு கதைப்பது ரொம்ப சுலபம். ஆனால் வயது போக போக அவர்களோடு கதைப்பது மிக கஷ்டமாகும். 13ஆம் வயதுக்கு பிறகு நாங்கள் அவர்களை இழந்து விடுகிறோம். ஏன் தெரியுமா? உலகம் அவர்களை கைப்பற்றி விட்டது. அவர்கள் யூனிவர்சிட்டி எல்லாம் போகும்பொழுது வித்தியாசமான குரல்களுக்கு செவி கொடுக்கிறார்கள், வித்தியாசமான உறவுகளுக்குள் அவர்கள் வருகிறார்கள். அதனால் நாங்கள் அவர்களோடு எவ்வளவு தான் ஆசைப்பட்டாலும் நேரம் செலவழிக்க அவர்கள் அதற்கு பெரிய வாஞ்சை காண்பிக்க மாட்டார்கள். அதை குறித்து மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஜன்னல் இருக்கு, முதல் 13 வருஷங்கள். அந்த ஜன்னல் மாதங்களில் வருஷங்களில் நாங்கள் அவர்களோடு ஒரு நெருங்கிய முறையில் இடைப்படாவிட்டால் அவர்களை இழக்கப் போகிறோம். ஸோ எல்லா உறவுகளையும் பேணி வளர்ப்பது. ஏதாவது ஒரு உறவு முறியடிக்கப்பட்டிருந்தால் என்னால் இயன்றளவு நான் அதை சரிப்படுத்துவேன். உள்ளத்தில் எந்த விதத்திலும் கசப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன். கசப்பு ஒரு நஞ்சு, அதை மறந்து விடாதீங்க. கசப்பு ஒரு நஞ்சு. அதற்கு இடம் கொடுத்தால் என்னுடைய முழு சரீரத்தையும் அது நாசமாக்கும். உங்களுக்கு தெரியும் நஞ்சு எவ்வளவு வேகமாக பரவும் என்று. அது நான் எடுத்த 11ஆம் தீர்மானம். 12ஆம் தீர்மானம், தினமும் யாரோ ஒருவருக்கு என்னால் முடியும் அளவில் ஏதாவது ஒரு நன்மை செய்வேன். இதை நான் யாரின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை எடுத்தேன்? சார்ல்ஸ் வெஸ்லியின் குறிக்கோள். சார்ல்ஸ் வெஸ்லி இந்த நன்மை செய்வதை குறித்து சில அருமையான காரியங்களை எடுத்து சொன்னார். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது அதில் ஒரு தனி சிறப்பு இருக்கு. தமிழில் அது மொழிபெயர்ப்பது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மொழிபெயர்ப்பில் நாங்கள் சில காரியங்களை இழந்து விடுகிறோம். ஆனால் இதுதான் நான் எடுத்த முயற்சி. சார்ல்ஸ் வெஸ்லியின் குறிக்கோள்களை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு நான் எடுத்த முயற்சி. உங்களால் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் செய்யுங்கள். சார்ல்ஸ் வெஸ்லியின் முதலாம் குறிக்கோள் நன்மை செய்வதை குறித்து. உங்களால் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். 2வது, அதை எல்லா வகைகளினாலும் எல்லா முறைகளினாலும் நீங்கள் செய்ய வேண்டும். 3வது, எல்லா வழிகளிலும் நன்மை செய்தல். 4வது, எல்லா இடங்களிலும் எல்லா நேரத்திலும் நன்மை செய்தல். எவ்வளவு ஆழமாக சிந்தனை செய்திருக்கிறார் சார்ல்ஸ் வெஸ்லி இந்த காரியத்தை குறித்து.
ஸோ ஒவ்வொரு நாளும் முடியும் அளவும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒருவருக்கு ஒரு நன்மையை செய்வது, அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். நான் நேற்றிரவு இந்த திருமண கொண்டாட்டத்திலிருந்து வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய சாவி துளைந்து போயிட்டு. இப்போ இரவு கிட்டத்தட்ட 10 மணி தாண்டி. அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, இந்த சாவிக்கு என்ன நடந்துச்சு, இது எங்கேயாவது விழுந்திருக்கா, எல்லாம் இருட்டா இருக்கே வெளியில, இதை கண்டுபிடிப்பது கஷ்டமே என்று சொல்லி நான் என்னுடைய முன் வீட்டுக்கு சென்றேன். முன் வீட்டில் ஒரு மிக அருமையான குடும்பம் இருக்கு. அவர்களோடு நான் ஒரு நெருங்கிய முறையில் பழகி வருகிறேன். கொஞ்சம் தயக்கத்தோடு தான் போறேன். இரவு 10 மணிக்கு பிறகு எப்படி அவங்கள நான் இது தொந்தரவு செய்யலாம் என்று சொல்லி அவளுடைய பெல்லை அமுத்தினேன். உடனே கணவனும் மனைவியும் வெளியே ஓடி வந்தாங்க. என்ன என்ன என்று கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஐயோ ஐயா, என்ற சாவியை நான் துளைச்சி போட்டேன், எங்க போயிட்டுதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் சொன்னா, பயப்படாதீங்க, நான் 2 டார்ச் கொண்டு வரேன், நாங்க 2 பேரும் தேடி பார்ப்போம். ஸோ அவர் அப்படியே 2 நல்ல டார்ச், வல்லமையுள்ள டார்ச்களை கொண்டு வந்து எல்லா இடத்துலையும் அடிச்சு பார்த்து அவர் கடைசியா அதை கண்டுபிடித்தார். அது மண்ணுக்குள்ள போய் அகப்பட்டு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கு. அவர் அதை கண்டுபிடித்தார். அப்ப நான் அவரை பார்த்து சொன்னேன், ஐயா, நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தேவதூதன். ஏனென்றால் இது இரவு நேரம், எனக்கு பயங்கர களைப்பு, ஞாயிற்றுக்கிழமை 3 நேரம் உபதேசம் செய்ய இருக்கு, எனக்கு நித்திரை அவசியம், நீங்கள் ஒரு பெரிய நன்மையை எனக்கு செய்தீர்கள். அப்ப அவர் சொன்னார், ஓ தட்ஸ் நத்திங் என்று சொல்லி அவர் தன் வீட்டுக்கு போனார். இது என் வாழ்க்கையில் நடைந்த இந்த கடந்த 24 மணித்தியாலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த நன்மையை செய்தது நான் அல்ல, என்னுடைய முன் வீட்டில் இருக்கும் என் அருமையான நண்பன். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். சார்ல்ஸ் வெஸ்லி தொடர்ந்து சொல்றார், எல்லா மக்களுக்கும் நன்மை செய்தல். ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும், யாராயிருந்தாலும், எல்லா மக்களுக்கும், எல்லா காலத்திலும், மரண பரியந்தம் நன்மை செய்வேன். அதனால் தான் இன்று நாங்கள் சார்ல்ஸ் வெஸ்லியின் பெயரை கனம் பண்ணுகிறோம், பெரிய விதத்தில் மரியாதை கொடுக்கிறோம். திருச்சபையில் வல்லமையாக பாவிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் சார்ல்ஸ் வெஸ்லி. 13ஆம் தீர்மானம், இது என்னை சம்பந்தப்பட்ட தீர்மானம். தினமும் நேரத்தை ஆதாயம் செய்வேன். நேரத்தை வீணாக்குவது ஒரு மிக துக்கமான காரியம். மன்னிக்கப்பட முடியாத பாவம் என்று கூட நான் சொல்ல எத்தனிக்கிறேன். நேரத்தை வீணாக்குவது. எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கப்படும் நாட்கள் எவ்வளவு குறுகிய நாட்கள். எப்படி நாங்கள் நேரத்தை வீணாக்க முடியும்? அது நான் எடுத்த ஒரு தீர்மானம். தினமும் நேரத்தை ஆதாயம் செய்வேன். 14ஆம் காரியம், தினமும் ஆரோக்கியமுள்ள உணவை உட்கொண்டு சரீரத்திற்கு போதிய அளவு நித்திரை கொடுப்பேன். ஆரோக்கியமுள்ள உணவு, அது எவ்வளவு பெரிய சவால். என் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஒரு தம்பி, அவரும் நல்லா எனக்கு உதவி செய்வார் நேரத்துக்கு நேரம். அவரும் நானும் ஒரே ஜிம்முக்கு போவோம், இந்த உடற்பயிற்சி நிலையம். அப்ப அவர் அந்த அந்த ட்ரெட்மில்ல தான் போவார். அப்ப அதுல அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து சொன்னேன், தம்பி, இந்த ட்ரெட்மில்ல போறது மிக நல்லது, ஆனா இந்த சோறு கட்டுப்பாடு இருக்க வேணும். அப்ப அவர் என்னைய பார்த்து சொன்னார், அவர் என்னைய தேவா அண்ணான்னு தான் கூப்பிடுறது, தேவா அண்ணா, சோறு சாப்பிடுவது எங்களுடைய தேசிய உணவு, அதை எப்படி நீங்க நிப்பாட்ட சொல்றீங்க? அது முடியாது, அது எங்களுடைய தேசிய உணவு. நான் சிரிச்சேன், ஆனால் அவர் சொன்னது எவ்வளவு உண்மை. நாங்கள் எவ்வளவோ கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளெடுக்கிறோம், அதனால் எங்களுடைய சரீரம் வீங்க ஊத ஆரம்பிக்கின்றது. ஆரோக்கியம் உள்ள உணவு
சரீரத்திற்கு போதிய அளவு நித்திரை கொடுப்பது. 6 மணித்தியாலம் தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் சரீரத்துக்கு நித்திரை அத்தியாவசியம். அதை நாங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காவிட்டால் சரீரத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். 15வது, தினமும் ஆண்டவருக்கும் மற்றவர்களுக்கும் திட்டவட்டமாக நன்றி செலுத்துவேன். தேங்க்ஸ் கிவிங். ஒவ்வொரு நாளும், ஐயோ ஆண்டவரே, நீர் இதை செய்தீர், இதை செய்தீர், இதை செய்தீர், இதை செய்தீர் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. அதே போல் மற்றவர்களுக்கு, மக்கள் எங்களுக்கு உதவி செய்யறாங்க, மக்கள் எங்களை உற்சாகப்படுத்துறாங்க, அவர்களுக்கு நன்றி செலுத்துவது. ஸோ யாராவது எனக்கு உதவி செய்யும் பொழுது, உணவு கொடுக்கும் பொழுது, என்னை வாகனத்தில் எடுத்து சென்று திரும்ப வீட்டுக்கு கொண்டு வரும் பொழுது உடனே நான் ஒரு இமெயிலை அனுப்பி, நீங்கள் செய்த மாபெரும் உதவிக்காக நன்றி, கொடுத்த உணவுக்காக நன்றி, நீங்க இவ்வளவு தூரம் என்னை எடுத்து சென்று திரும்ப கொண்டு வந்தீர்களே, நன்றி நன்றி. இட்ஸ் அ பெர்மனன்ட் ரெக்கார்ட். எழுத்தில் நீங்கள் இமெயில் மூலமாக அதை அனுப்பும் பொழுது அது ஒரு நிரந்தர பதிவு. ஸோ நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அது என்னுடைய ஒரு தீர்மானம். 16, தினமும் நேர்மையாக வாழ்வேன். ஐ வில் லிவ் அ லைஃப் ஆஃப் இன்டெகிரிட்டி. அதைத்தான் தாவீது வாஞ்சித்தார். சங்கீதம் 101. ஒரு நேர்மையான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, ஒரு இரட்டிப்பான வாழ்க்கை அல்ல, டபுள் லைஃப். ஒரு நேர்மையான வாழ்க்கை. வாட் யூ see is what you get. நீங்கள் பார்ப்பது ஒரு நேர்மையானவரை என்று சொல்லக்கூடியதாக வாழ்வது. ரகசியங்கள் எதுவும் இல்லை வாழ்க்கையில். எவ்ரிதிங் இஸ் an open book, open secret. அது 16ஆம் தீர்மானம். 17வது, தினமும் பணத்தை ஞானத்தோடு பாவிப்பேன். ஞானத்தோடு. ஸோ அது ஆண்டவர் எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும், அந்த பணத்தை நாங்கள் எப்படி செலவழிக்க வேண்டும் என்று. 18வது உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தென்படலாம். தினமும் என்னை மரணத்திற்காக தயார் செய்வேன். மரணம் எப்பம் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நோ கேரண்டி ஆஃப் டுமாரோ. நாளைக்கு உயிர் வாழ்வோம் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஸோ நான் என்னை மரணத்திற்காக தயார் செய்வேன். விசேஷமாக உறவுகள் சம்பந்தப்பட்ட காரியங்களில், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களில், அந்த இறுதி உயில் என்று சொல்வோம், லாஸ்ட் வில், அது எழுதப்பட்டிருக்க வேண்டும். என் மரணத்திற்கு பிறகு என்னிடம் இருக்கும் பணம், பொருட்கள் இவ்விதமாக பாவிக்கப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக எழுதுவது. தினமும் என்னை மரணத்திற்காக தயார் செய்தல். இல்லாவிட்டால் பெரிய கவலைகள் ஏற்படும், பெரிய கவலைகள். ஐயோ, நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது, ஐயோ நான் என் மனைவியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக நேசித்திருக்க வேண்டும், இன்னும் அதிக முத்தங்களை கொடுத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கவலைப்பட இடம் கொடுக்க வேண்டாம். செய்ய வேண்டிய காரியங்களை இன்றே நாங்கள் செய்ய வேண்டும். அது மிக முக்கியம். ஸோ இதுதான் நான் எனக்காக எடுத்த 18 தீர்மானங்கள். இதை நீங்கள் பாவிக்க வேண்டும் என்றால் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு கொடுக்கும் புத்திமதி, ஸ்டார்ட் ஸ்மால். ஸ்டார்ட் ஸ்மால். 5 காரியங்களை எழுதினால் அது போதும் ஆரம்பத்தில். அதன்படி நீங்கள் நடக்க ஆரம்பித்தால் அதை நீங்கள் அதிகரிக்க செய்யலாம். இப்போ அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இதன் மூலமாக வரும் நன்மையான விளைவுகள் என்ன? இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் வரும்? இன்னும் ஒரு பெட்டியை நாங்கள் திறந்திருக்கிறோம். இந்த பெட்டிக்குள் 10 காரியங்களை போட்டிருக்கிறோம். இதை மிக வேகமாக வாசிக்க போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்ல வரும். மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கும், மாபெரும் சமாதானத்தை கொடுக்கும், ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும். மீனிங்ஃபுல், பர்பஸ்ஃபுல் லைஃப். அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. 4வது,
தேவனால் வல்லமையாக பாவிக்கப்படுதல். இந்த விதமாக நாங்கள் செயல்பட்டால் ஜொனத்தன் எட்வர்ட்ஸை போல் தேவன் எங்களை வல்லமையாக பாவிக்க முடியும். ஐந்தாவது, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை, லைஃப் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். பொறாமைக்கு இடமில்லை, ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கை. ஆறாவது, எங்கள் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். our influence, impact begins to grow. எங்கள் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் எங்களை அறியாமலே. ஏழாவது, மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். இவ்விதமாக தீர்மானங்களின்படி என் வாழ்க்கையை நான் முன்னெடுத்து சென்றால் மற்றவர்களுக்கு நல்ல முன்மாதிரி. ஐயோ, இவனிடத்துல நல்ல உணவு கட்டுப்பாடு இருக்கு, பண கட்டுப்பாடு இருக்கு, வார்த்தை கட்டுப்பாடு இருக்கு என்றெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து அவதானித்து அது எங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கும் வாழ்க்கையாக அமையும். எட்டாவது, ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கையாக எங்கள் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். சுறுசுறுப்பான வாழ்க்கை கனி கொடுக்கும் வாழ்க்கை. சோம்பேறித்தனத்துக்கு இடம் வரவே வராது. சோம்பேறித்தனம். 9, ஒரு குற்றமற்ற மனசாட்சி, தேவனுக்கு பிரீதியான வாழ்க்கை. A conscience free of offense and a life that pleases God. ஏனோக்கை போல். 10வது, ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காலத்தை கொடுத்தாரே, இந்த காலத்தில் ஆண்டவர் இவ்வளவோ நன்மைகளை எனக்கு செய்தாரே, ஆண்டவர் என்னை எடுத்து ஏதோ ஒரு சின்ன விதத்தில் பாவித்தாரே, ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தாரே, நன்மையின் மேல் நன்மையை கொடுத்திருக்கிறாரே என்றெல்லாம் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு நன்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிப்போம். கடைசியாக நான் கேட்கும் கேள்வி, இதை நான் எனக்காக கேட்டுக்கொண்ட கேள்வி. நான் மரித்த பின் மக்கள் நான் இல்லையே என கவலைப்படுவார்களா? Will I be missed? ஆங்கிலத்தில் will I be missed after my death? இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பது மிக மிக கஷ்டம். நான் மரித்த பின் மக்கள் நான் இல்லையே என கவலைப்படுவார்களா? சோ நீங்களும் நானும் எங்கள் உள்ளங்களை சோதித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அவசியம் என்றால் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். தீர்மானங்களை எடுக்காவிட்டால் ஒன்றும் நடக்காது. Nothing will happen if you don't make decisions. தீர்மானங்களை எடுங்க. அந்த 5 காரியங்களை உங்களுக்காக எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பம் என்றால் நீங்கள் அதை எனக்கு அனுப்பி வைக்கலாம். நான் எடுத்த 5 தீர்மானங்கள் என் வாழ்க்கைக்காக என்று நாங்கள் எங்கள் கருத்துக்களை பரிமாறலாம். ஆனால் முக்கியமாக அதை கடைபிடிக்க வேண்டும். ஸோ ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கேள்விகளை, கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த அருமையான தினத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தாய்மார்களை நினைவு கூறும் தினம். எங்கள் தாய்மார்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் வாழ்க்கையில் அவர் எடுத்த இந்த 4 முக்கிய தீர்மான ஆண்டவரே கேட்டகரிஸ், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல் நாங்கள் எல்லாரும் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக எடுக்க வேண்டிய தீர்மானங்கள். தேவன் எப்பொழுது எப்படி என்னை சந்திப்பார், அதை குறித்து 10 காரியங்களை படித்தோம். அதே போல் ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அதன் மூலமாக வரும் நன்மைகள், அதை குறித்து 10 காரியங்களை பார்த்தோம்.
ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் மரிக்கப் போகிறோம். மரித்த பின் நாங்கள் நினைவு கூறப்படுவோமா? நாங்கள் இல்லையே என்று மக்கள் கவலைப்படுவார்களா என்ற கேள்வி எங்களை ஆண்டவரை சிந்திக்க செய்ய வைக்க வேண்டும். அதற்கேற்றபடி நாங்கள் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பார்த்து நீரே ஆசீர்வதித்து நீரே பலப்படுத்தும். இந்த ஜெபத்தை தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.